Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே கிச்சன்ல நின்னுக்கிட்டு இருக்காம இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் ஒன்னு செஞ்சு வச்சீங்கன்னா நம்ம ரொம்ப ரிலாக்ஸாவும் சமையலை வந்து ரொம்ப விரும்பியும் செய்ய முடியும். கண்டிப்பா இந்த வீடியோ எல்லா பெண்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எந்த சமையல் பண்ணுறதா இருந்தாலுமே அதுக்கு ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா மசாலா பொருட்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வாங்குறதை விட நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி ரெடி பண்ணி வைக்கிற மசாலா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக வந்து வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு அதிக நாள் கெட்டி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சில்லி ஃப்ளாக்ஸ் செய்கிறதுக்காக தான் லைட்டாக வறுத்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாசி வந்து பொடி பண்ணணும். அதுக்கு வந்து வறுத்து தான் பொடி பண்ணுவேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா 1 இயர் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மாசின்னு என்னென்னு தெரிஞ்சிருக்கும். இது வந்து சூர மீன் இருக்குது இல்லையா, அந்த மீனை வந்து காய வச்சு இந்த மாதிரி வந்துட்டு கடையில் விற்பாங்க கட்டியாக. இது பார்த்தீங்கன்னா மரக்கட்டை மாதிரியே இருக்கும். இதை வந்து நம்ம வீட்டில் கொண்டுட்டு வந்து தட்டி இந்த மாதிரி வந்து வறுத்து அது கூட மிளகாய் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு 1 இயர் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும். ஏற்கனவே இதோட ரெசிபியெல்லாம் போட்டிருக்கேன். லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த கருவாடில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உப்பு இருக்கும். இப்போ மிளகாயும் சேர்த்து பொடி பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ்லேயே போட்டு சும்மா கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மந்தி மசாலா. இப்போ நோம்பு நேரம் வேறு ஆரம்பிக்குது இல்லையா, ஸோ அதுக்காக வேண்டி கொஞ்சம் கூடுதலாகவே ரெடி பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். எந்தெந்த மசாலாவில் நீங்கள் வறுத்து பொடி பண்ணுவீங்களோ அதெல்லாம் வறுத்து வச்சுட்டிங்கன்னா நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் பொடி பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லணும்னா, நம்ம ஸ்கூல் டைம் இந்த ரம்லான் டைம் அப்படின்னு தனியாக போய் ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணாமல் நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி இருந்துட்டோம்னா நமக்கு வேலை அதிகமாகவே தெரியாது. இந்த ப்ரிப்ரேஷன் எல்லாம் 2 மாதத்துக்கு ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டாலும் நம்ம ரொம்ப ரிலாக்ஸாக சமையல் பண்ணலாம். மாசி பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் சின்ன ஜாரில் போட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி சிப்லாக்கில் போட்டு வச்சுருவேன். சிப்லாக்கில் போட்டுட்டு அதில் வந்து டேட்டும் போட்டு வச்சுருவேன். இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது நம்ம சீக்கிரம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இங்கே மந்தி மசாலாவுக்கு வறுத்து வச்சோம் இல்லையா, அதுவும் ஆறிடுச்சு. அதையும் பொடி பண்ணி இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி மசாலா பொருட்கள் ரெடி பண்ணுறதை பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் செய்யாமல் நீங்கள் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போல்லாம் செய்யுங்க. நான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 நாள் எடுத்துகிட்டு அவங்களுக்கு ஒரே வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து மாதத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி மசாலா பொருட்கள் மாவு பொருட்கள் எல்லாம் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சமையல் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ குழந்தைங்க வச்சுருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லைனா ஆஃபீஸ் போகிறவங்களா இருக்கட்டும், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் ஒன்று செஞ்சு வைக்காமல் நீங்கள் சமையல் பண்ணுறவங்களா இருந்தால் ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாக நீங்கள் சமையல் பண்ணுவீங்க. அதிகமான அளவில் செய்யக்கூடிய மசாலா எல்லாம் வீட்டில் வந்து மிக்சியில் பொடி பண்ண மாட்டேன், கடையில் மில்லில் கொடுத்து தான் பொடி பண்ணுவேன். இது பார்த்தீங்கன்னா மல்லி, அதை வந்து வறுத்து இந்த மாதிரி பாக்ஸில் அடைச்சி வச்சுப்பேன். நான் ஒரு 1/4 கிலோ மல்லி மட்டும்தான் வறுத்து அடைச்சி வச்சுப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சுக்காவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக மசாலா செய்வோம் இல்லையா, அதுக்காக வேண்டி. மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்ற மஞ்சள் மிளகா மல்லிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சியில் பொடி பண்ண மாட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரம் மசாலா, மந்தி மசாலா, மிளகுத்தூள் அந்த மாதிரி பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ வரைக்கும் தான் நம்ம மிக்சியில் வந்து பொடி பண்ணுவோம். அதுக்கு மேலே நம்ம பொடி பண்ணோம்னா மிக்சி வந்து சூடாயிரும். அதனால் அதிகமான அளவு செய்கிற மசாலாலாம் மில்லில் கொடுத்து பொடி பண்ணி வாங்குறது ரொம்ப நல்லது. மிளகாய் பொடி பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லியும் சாதா சில்லியும் மிக்ஸ் பண்ணியே பொடி பண்ணி வச்சுருப்பேன். அதனாலேயே கிரேவிலாம் நல்லா கலராக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் எல்லாம் எப்பப்போ எது முடியுதோ அதை வந்து அப்பப்போ வாஷ் பண்ணி தொடச்சிட்டு கொட்டி வச்சுக்குவேன். மொத்தமாக வந்துட்டு இந்த மசாலா பாக்ஸ் எல்லாம் கழுவி கொட்டி வைக்க மாட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடிக்கடி யூஸ் பண்ணுற மஞ்சள் மிளகா மல்லிப்பொடி, அது கூட பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி, இதெல்லாம் ஒரே பாக்ஸில் வந்து வச்சுக்குவேன். தேவைப்படும் போது இதிலேருந்து எடுத்து சின்ன பாட்டிலில் கொட்டி வச்சுக்குவேன். அதே நேரம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸு இருக்குது. நம்ம சமைக்கிற பொருட்கள் அதாவது மசாலா பொருட்கள் எல்லாம் உங்கள் ஸ்டவ்வுக்கு பக்கத்துலேயே நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு சின்ன கபோர்ட் மாதிரியோ அப்படின்னா ஒரு ஸ்டாண்ட் மாதிரியோ ரெடி பண்ணி பேசிக்கான மசாலா மஞ்சள் பொடி, மிளகா பொடி, மிளகு, அப்புறம் இந்த கொத்தமல்லி, இந்த மாதிரி வந்து ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணுறதெல்லாம் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு நீங்கள் சமையல் பண்ணினா உங்கள் சமையல் வந்து ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும்.
அடுத்து பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஆனால் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், டின்னராக இருக்கட்டும், அதிகமாக வந்து நம்ம எடுத்துக்கிறது அரிசி மாவு பேஸ் பண்ணி தான் எடுப்போம். அந்த மாதிரி அடிக்கடி எடுக்கிற இந்த அரிசி மாவு வந்து வீட்லேயே நம்ம ரெடி பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ அதிகமான குவான்டிட்டியில் பண்ணும்போது கடையில் ரெடிமேடாக வாங்குறதை விட வீட்லேயே வந்து அரிசியை ஊற வச்சுட்டு மில்லில் கொடுத்தோம்னா அவங்களே வறுத்து பொடி பண்ணி தந்துடுவாங்க. ஸோ இந்த ரெசிபி நான் ஏற்கனவே என்னோடய சேனலில் போட்டதில்லை. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அடுத்தடுத்து போடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பஜ்ஜி மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம கடையில் பஜ்ஜி மாவு வாங்குறத விட ஈஸியாக வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸை வச்சு பஜ்ஜி மாவு ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ நோம்பு நேரம் வருது இல்லையா? ஸோ நோம்பு கஞ்சிக்கு சைடிஷாக நம்ம இந்த மாதிரி வடை பஜ்ஜி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக வேண்டி பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் வந்து 1 கப் கடலை மாவு சேர்த்துருக்கேன். எந்த அளவு கடலை மாவு எடுக்கிறீங்களோ அதில் 1/4 பகுதி அரிசி மாவு எடுக்கணும். இங்கே வந்து 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இது கூட காரத்துக்கு வந்து ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து கலர் பொடி வேணும்னா சேர்த்துக்கிறங்க, ஆப்ஷனல் தான். பட் வந்து காஷ்மீரி சில்லி சேர்க்கும் போது கலர் பொடி வந்து தேவைப்படாது. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறலாம். அது கூட பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். காரம், உப்பு இதெல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிறங்க. நோம்பு டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரம் கம்மியாகவே சாப்பிடுங்க, அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறலாம். இப்போ நான் மொத்த மாவுக்குமே ஒரு 2.5 ஸ்பூன் கிட்ட உப்பு சேர்த்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஓம விதைகள் வந்து இந்த மாதிரி கசக்கி சேர்த்துக்கிறலாம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பஜ்ஜி சாப்பிடும்போது நம்ம பொதுவாகவே எண்ணெய் பலகாரம் சாப்பிடும்போது ஒரு மாதிரி நமக்கு நெஞ்சை கரிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஓம விதைகள் போடும்போது நமக்கு வேகமாக ஜீரணமாகும், எந்த வயிறு பிரச்சனையும் வராது. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறலாம். இப்போ வந்துட்டு இதில் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் பஜ்ஜிக்குன்னு இல்லை, எண்ணெயில் பொரிக்கிற எந்த பொருட்களுக்குமே பேக்கிங் சோடா கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிறங்க. நீங்கள் பேக்கிங் சோடா வந்து அதிகமாக சேர்க்க என்னாகும் பார்த்தீங்கன்னா, எண்ணெய் பலகாரத்தில் வந்து எண்ணெய் வந்து நல்லா உறிஞ்சிடும். அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பேக்கிங் சோடா முடிஞ்ச வரைக்கும் கம்மியாகவே சேருங்க. எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு கொஞ்சம் கட்டியாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் இந்த மாதிரி ஒரு பெரிய ஜல்லடை வச்சு மாவை ஜலிச்சு வச்சுட்டோம்னா பஜ்ஜி மாவு ரெடி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 6 மாதம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கிறலாம். நோம்பு டைம்ங்கிறதுனால கண்டிப்பாக இது ஒரு 2-3 தடவை செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ சீக்கிரம் முடிஞ்சிடும். சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணாமல் வெளியில் இருந்துச்சுன்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ண பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்பைசஸ் எல்லாம் மாவோடு சேரும்போது சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது மாவு பொருட்கள் இல்லாமல் இருந்தால் அதையுமே பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கிறோங்க. ஸோ இதுக்காக நேரம் ஒதுக்கி பண்ணாமல் நம்ம எப்போ கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோமோ அதுக்கு இடையிலேயே இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து ரிலாக்ஸாக நீங்கள் வந்துட்டு வேலை பார்ப்பீங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நோம்பு டைம் வேறு வருது இல்லையா? ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதிக நேரம் கிச்சனில் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்கிறதுக்காக ஒரு கோட்டிங் கொடுப்போம் இல்லையா? ஸோ அதுக்கான மாவு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறணும். இது வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு மட்டும் கிடையாது. இப்போ வந்து காலிஃப்ளவர் மஞ்சூரியன், மஷ்ரூம் மஞ்சூரியன்லாம் செய்வோம் இல்லையா? அதுக்கு ஒரு மாவு வந்து கோட்டிங் கொடுப்போம் இல்லையா? அதான் அதுக்குள்ள மாவு தான் இது. என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் எடுக்கிறீங்களோ அதே அளவு மைதா எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸும் 1 டீஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறலாம். நான் வந்து இதோட அளவெல்லாம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ரெடி பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் மினிட்டில் கூட இப்போ வந்து இந்த முதல் நாள் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த நாள் கூட செஞ்சு வைக்கிற மாதிரி உள்ள டிப்ஸுகள் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக இது எல்லாமே வீட்டில் எப்போவுமே இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காரம்லாம் உங்கள் விருப்பம் தான். முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கு காரம் கம்மியாகவே கொடுத்து பழங்குங்க, அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதே மாதிரி மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பாட்டிலில் அடைச்சி வச்சுக்கிறலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா 6 மாதம் வரைக்குமே கெட்டு போகாமல் தான் இருக்கும். அப்படியே நீங்கள் வந்துட்டு அதிக நாள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுருங்க. முடிஞ்ச வரைக்கும் மிக்ஸ் பண்ண உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, ரொம்ப நல்லது.
அடுத்து பார்த்தீங்கன்னா, பருப்பு வடைக்கு நம்ம பருப்பை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலை பருப்பு எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ, அதே அளவு பார்த்தீங்கன்னா, வடை பருப்புன்னு சொல்லிட்டு கடையில் கிடைக்குது. எல்லா கடையிலையுமே இப்போ கிடைக்குது. அது 2யும் வந்து ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, நீங்கள் தேவைப்படும்போது எடுத்து ஊற வச்சு நீங்கள் எப்பவும் போல் வடை செஞ்சாலே போதும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கடலை பருப்பு மட்டும் சேர்த்து வடை செய்கிறத விட, வடை பருப்பு சேர்த்து நீங்கள் வடை செஞ்சு பாருங்கள். வடை பருப்பு சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு பருப்பு வடை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே என்னோடய சேனலில் வந்து பருப்பு வடை எப்படி செய்கிறதுங்க ரெசிபி போட்டிருக்கேன். லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து செக் பண்ணிக்கிறங்க பார்க்காதவங்க. இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் வெளியில் வச்சுட்டாலே போதும். உங்களுக்கு இது வந்து ஒரு 4 தடவை கூட நம்ம வடை செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ 1/4 கிலோ கடலைப்பருப்பு எடுக்கிறீங்கன்னா 1/4 கிலோ வடைப்பருப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோங்க. அடுத்து பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா, கொண்டைக்கடலை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இது வந்து ஓவர் நைட் ஊற வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறலாம். இந்த மாதிரி வந்துட்டு நம்ம மசாலா எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி உப்பு மட்டும் போட்டு வேக வச்சு நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டோம்னா, நமக்கு தேவைப்படும் போது எடுத்து ஒரு கிரேவியோ அப்படி இல்லைனா ஏதாவது நம்ம வந்து சாலடோ ஹம்மூஸ் மாதிரி கூட குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணலாம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த இஃப்தார் டைமில் வந்து ஹம்மூஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மசாலா போட்டு நம்ம எண்ணெயில் தாளித்து அந்த மாதிரி ஃப்ரீசரில் வச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி வச்சு நம்ம எடுத்து அப்புறமா கூட சமைச்சு சாப்பிட்டுக்கிறலாம். இது நல்லா வந்து வேக வச்சு எடுத்துட்டு ஆற விட்டு தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கிறோங்க. ஸோ இந்த மாதிரி வைக்கிறது பார்த்தீங்கன்னா 1 மந்த் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கிறலாம். ஃப்ரீசரில் இருக்கிறதுனால கெட்டெல்லாம் போகாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேங்காயுமே திருகி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி துருவிட்டு இதுவும் நான் வந்து உங்கள்கிட்ட ஏற்கனவே நிறைய டிப்ஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நான் எப்போவுமே தேங்காய் துருகி ஃப்ரீசரில் வச்சுருப்பேன். அப்படி இல்லைனா உடச்சும் வச்சுருப்பேன். தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கிடுவேன். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் நீங்கள் எதாவது ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பில் உள்ள பாக்ஸ் எடுத்துக்கிறங்க. இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் உங்களுக்கு வந்து அதிகமான இடம் கிடைக்கும். அப்போ நீங்கள் எதாவது ஸ்டோர் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா காய்கறி கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வாங்கிட்டு வர காய்கறியில் வந்து கட் பண்ணி நான் ஃப்ரீசரில் போட்டு வச்சுருப்பேன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் தேங்காய் துருவுனது இருக்குது. அது கூட பார்த்தீங்கன்னா நான் கடையில் பீன்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது வந்து யூஸ் பண்ணிவிட்டு மிச்சத்தை இந்த மாதிரி கட் பண்ணி ஃப்ரீசரில் போட்டு வச்சுருக்கேன். ஏதாவது ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸுக்கு சேர்த்துக்கலாம் வந்து. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் எப்பவுமே பன்னீர் வந்து இருக்கும். சப்போஸ் ஏதாவது நம்ம சமைக்கணும் அவசரமானால் இதை எடுத்து போட்டு சமைச்சிக்கிறலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் நம்ம ஃப்ரிட்ஜில் எப்பவுமே வச்சுருக்க வேண்டிய ஒரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது. இது வந்து பார்த்தீங்கன்னா சமையலுக்கு தேவைப்படும் போது இதெல்லாம் உரித்து ரெடி பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் இருக்கும். இது ஃப்ரிட்ஜில் இருந்தால் சீக்கிரம் வேலையை முடிச்சிடலாம். ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்துட்டு இந்த மாதிரி நான் 1/2 கிலோ பூண்டு 1/2 கிலோ இஞ்சி அப்புறம் உப்பு எண்ணெயும் சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி 2 பேட்சாக வச்சுக்குவேன். ஒன்று வந்து ஃப்ரீசர்லேயும் ஒன்று ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு யூஸ் பண்ணிக்குவேன். உங்களுக்கு வந்து 6 மாதம் வரைக்குமே வச்சு யூஸ் பண்ணிக்கிறலாம். அடுத்து பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். சப்பாத்தி தான். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த சப்பாத்தி ஃப்ரிட்ஜில் இருந்தாலே போதும். நம்ம ஏதாவது ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணியோ அப்படி இல்லைனா மேலே ஒரு முட்டையோ ஏதாவது போட்டு கூட ரோல் பண்ணி கூட சாப்பிட்றலாம். இப்போ வர நோன்பு காலங்களையாக இருக்கட்டும் இல்லைனா பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிற டைமாக இருக்கட்டும் டக்குன்னு செஞ்சு கொடுக்க ஒரு சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் இருந்தால் இதுக்கு மேலே ஏதாவது ஒரு ஃபில்லிங் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். இந்த மாதிரி செய்கிற சப்பாத்தி பார்த்தீங்கன்னா இதில் பேக்கிங் பவுடர் சேர்த்து செய்கிறதுனால உங்களுக்கு ஸ்மெல்லாம் அதிகமாக வராது. ப்ரெட்டு எப்படி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுவோமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஏற்கனவே என்னோடய சேனலில் வந்துட்டு சப்பாத்தி மாவு எப்படி பிசைகிறதுங்கிற ரெசிபி போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இஃப்தார் டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கிரேவியோ கறியோ ரெடி பண்ணி இந்த சப்பாத்தியை சூடு பண்ணி சாப்பிட்டாலே போதும். உங்களுக்கு வந்து வேலை அதிகமாக இருக்காது. கிச்சனில் அதிக நேரம் நின்று சமைக்கவும் தேவையில்லை. ஸோ 1 வீக் வரைக்குமே எந்த ஸ்மெல்லும் வராது. சப்பாத்தி காயவும் செய்யாது. திருப்பி எடுத்து நம்ம லைட்டாக வந்து எண்ணெய் சேர்க்காம இந்த தவாவில் சூடு பண்ணால சூப்பரான சப்பாத்தி ரெடி ஆயிடும். இதில் வந்து வெஜிடபிள்ஸோ சிக்கனோ வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்டுக்கிறலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களையும் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.